இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஞானத்தில வந்து பார்த்தீங்கன்னா, படிநிலைகள் சொல்றாரு வள்ளலாரு. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம் அந்த மாரி சொல்றாரு. சரிங்களா? ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம் அந்த மாரி. அப்புறம் சிவரூபம், சிவ தரிசனம். சரிங்களா? அப்புறம் சிவநிலை இது மாரி சொல்றாரு. அப்புறம் சிவயோகம், சிவபோகம் அந்த மாரி. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னாக்கா, 5 அவஸ்தையோட வந்து பார்த்தீங்கன்னா, கனெக்டிவிட்டில இருக்கு. சரிங்களா? அந்த ஃபர்ஸ்ட்டு சொன்ன அந்த 4 வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சாக்கிர நிலையிலயும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆன்ம ரூபம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சொப்பனத்திலயும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சுளுத்தில. சரிங்களா? சிவரூபம், சிவ தரிசனம் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சுளுத்தில. தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நிலையை போய் அடைய முடியும். ஓகேங்களா? இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த நிலையில இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே உட்காந்து நல்லா யோசிச்சீங்கன்னாக்கா தெரியும். ஓகேங்களா? இதுல லாஸ்டா பார்த்தீங்கன்னாக்கா, துரியம் துரியாதீதம். சரிங்களா? வள்ளலார் கூறும் இது தசகாரியம் என்ற ஆன்மீகப் பயணத்தின் 10 நிலைகள். மிகவும் சுருக்கமாக, எளிமையாக முக்கிய குறிப்புகள் இங்கே. தசகாரியம் சுருக்கமான குறிப்புகள். 1. தத்துவரூபம். உடல், மனம், உலகம் இவை நாமல்ல என்று புரிதல். 2. தத்துவ தரிசனம். தத்துவங்கள், பொருள், உலகம், சடம், உயிரற்றது. நாம் சித்து, உயிர் என்று உணர்வு. 3. தத்துவ சுத்தி. தத்துவங்கள் நம்மை மறைத்திருக்கின்றன என்பதை அறிதல். 4. ஆன்மரூபம். ஆணவம் குறைந்து, குருவின் அருளால் தன்னை உணர்த்தல். 5. ஆன்ம தரிசனம். நான் சித்துருவன் என்று தெளிவான அனுபவம். 6. ஆன்ம சுத்தி. செயல், கர்மம் எல்லாம் குறைந்து, இறை அருள் நிலை அடைதல். 7. சிவரூபம். எல்லாவற்றிலும் சிவமே என்று காண ஆரம்பம். 8. சிவதரிசனம். உயிர் சிவானந்தத்தை அனுபவித்து மகிழ்த்தல். 9. சிவயோகம். தனி செயல் இல்லை, எல்லாம் தானாக நடக்கும் இறை யோகம். 10. சிவபோகம். சிவத்துடன் ஒன்றாய், அத்துவிதம், நிலைத்திருத்தல். முக்கிய சாரம், 1 லைன் ஃப்ளோ. நாம் உடல் அல்ல, நாம் ஆன்மா, நாம் சிவம்.